வியூவர்ஸ் எல்லாருக்கும் Panstickry ஃபேமிலியோட ஓணாசம்சகள். வெல்கம் டு Panstickry. இந்த ஓணத்துக்கு ஸ்பெஷலா 2 பாயசம் ரெசிபியோட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 கிலோ வெல்லத்தை எடுத்து அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைச்சல் ரெடி பண்றது எப்படிங்கிறது டீடைலா ஜாக்ஃப்ரூட் ஜாம் ரெசிபில கொடுத்திருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 2 பாயசத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த வெல்லம் கரைச்சல் ரெடி பண்ணியிருக்கோம். தேங்காவை இப்போ வீடியோல காட்டுற மாதிரி கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இது வந்து கார்னிஷிங்காக. பேன்ல 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணிட்டு அதே நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவையும் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 பாயசத்துக்கும் காமனான விஷயங்கள் தான். இனிமே தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயசம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கவரட்டிய பாயசம். சக்கவரட்டிய பாயசத்துக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பண்ணியிருந்த ஜாக்ஃப்ரூட் ஜாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. உருளியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் சக்கவரட்டியை ஆட் பண்ணிக்கலாம். 2 தேங்காவை கிரேட் பண்ணி அதுலேருந்து 3 தடவை பால் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பால் வந்து திக்காக இருக்கும். 2வது 3வது பால் வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும். ஒரு பெரிய கப் அளவுக்கு 3வதாக எடுத்த பால் சேர்த்துக்கலாம். இப்போத்துலேருந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது தாங்க முக்கியமான வேலையே. நம்ம சக்கவரட்டி தேங்காய் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த வெல்லம் கரைச்சலை சேர்த்துக்கலாம். சக்கவரட்டி ரெடி பண்ணும் போதே நம்ம வெல்லம் சேர்த்ததுனால இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக மாறும். இப்போ 1 கப்பு 2வதாக ரெடி பண்ண தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் திக் கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம்.
சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாங்க. கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாயசம் கொஞ்சம் திக்கா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கன்சிஸ்டன்சி திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நெய்ல ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பையும் தேங்காய் பீசஸையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஓணம் ஸ்பெஷல் செருவைட்டு பருப்பு பாயசம் ரெடி. இந்த ஓணத்தை நம்மளோட 2 பாயசத்தையும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை விசிட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.